ஹலோ எவ்ரி ஒன். ஸோ கைஸ், இது ஒரு ட்ரேட் ரிகேப் வீடியோ கோல்டில். இது நான் ரீசெண்டாக எடுத்த ட்ரேடு. இது ஒரு பிக்கஸ்ட்டு ஹாரர், ஓகேங்களா, ரிஸ்க் ரிவார்டு. இது 1:26. இதோடைய ட்ரேட் எடுத்ததுக்கான ப்ரூஃப்ன்றதும் இந்த சேனலோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் போய் பார்க்கலாம், செக் பண்ணிங்கன்னா. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கைஸ், உங்கள்கிட்ட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஹை ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதில்ல, இல்லை கான்ஸ் இருக்குது நிறைய, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரையும் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி, ஹையஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் எஸ்எம்சி ப்ளஸ் எஸ்என்ஆர். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டஃப் எல்லாமே இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். பட் ஆனால் இந்த ஒரு வீடியோவில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜியில், ஓகேங்களா. ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் தெரியும், நான் இங்கே கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக இந்த ஸ்டஃப் எல்லாமே நான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றதுல நான் பெருசாக பப்ளிக்கில் சொல்கிறது இல்லை, சொல்லுவேன், ஆனால் ரொம்ப ரேரு சொல்கிறது. ஸோ இங்கே கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணுங்கள். சேம் திங், இங்கே சிக்னல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஃபாரெக்ஸ் சிக்னல்ஸு, ஓகேங்களா. ஸோ அது ஒன் டைம் ஃபீ மட்டும் தான், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது. கம்மிங் இந்த மந்தோட 30க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் 20% டிஸ்கவுண்ட்டு, சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணுங்கள். அந்த சிக்னல்ஸ் பற்றின டீட்டெயில் நான் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், கான்செப்ட் கொள்ள போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். இதில் அடிஷ்னலாக சொல்லியிருக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த சிக்னல்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸு என்னென்னா இதில் 2 டைம் ஃப்ரேம் தான், டெய்லியும் 5 மினிட்டும். பட் ஆனால் இப்போ அடிஷ்னலாக பார்க்க போகிறது 30 மினிட் டைம் ஃப்ரேமே ஆட் பண்ணுறோம், சரிங்களா. அப்போது இங்கே 5 மினிட்டு, 30 மினிட்டு, அப்புறம் டெய்லி, இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறது, சரிங்களா. சரி, இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன்றதுனால இங்கே எஸ்என்ஆர்ன்றது பேசிக்காக சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ட்ரேட் எடுத்த டேன்றது டியூஸ்டே, ஸோ செப்டம்பர் 10 அன்றைக்கி இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்தது. ஸோ இது எப்படின்றது பாருங்கள். யூஸ்வலாக எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணும்போது இந்த பார்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது லைவ் மார்க்கெட்டா, ஓகேங்களா. நான் லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த பார்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ தான் கட் ஆகிருக்கு, சரிங்களா. ஓகே, ஸோ நான் இங்கே எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுறது இருந்தால் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் நான் மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஆக்சுவலாக இது லைவ் மார்க்கெட்டு. ப்ரீஸாக ஹைஸ் அண்ட் லோஸ்ன்றது இந்த ஹை, தென் இந்த லோ, அப்புறம் இங்கேருந்து இந்த ஏரியா வருது பார்த்தீங்களா, இந்த லோ அண்ட் இந்த ஹை, அப்புறம் இந்த லோ. ஸோ இவ்வளோ தான் எஸ்என்ஆர் லெவல்ஸு. இந்த ஏரியா. ஸோ டாட்டா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லெவல்ஸை கன்சிடர் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய கீ லெவல்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இது பேசிக் எஸ்என்ஆர் லெவல்ஸில். ஸோ ஒன்ஸ் இங்கே ட்ரா பண்ணதும் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எஸ்என்ஆரும் ப்ரைஸ் செக்ஷன்ஸு, எஸ்என்ஆர்ன்றது ப்ரைஸ் செக்ஷன் தான். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுற டைம்ன்றது டெய்லியும் 30 மினிட்டும் 5 மினிட்டில் பியூராக ஆர்டர் பிளாக்ஸு, அதாவது எஸ்எம்சி சேஞ்ச் ஆஃப் கேட்டர், இது தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவில் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெட் ஏரியா அப்படின்றது சப்போர்ட் லெவல், ஓகே. ஸோ கேண்டில் இந்த ஏரியாவில் டச் பண்ணிச்சு அப்படின்னா பை பார்க்குறோம். அதாவது 9 செப்டம்பர் இதில் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்க அப் சைடில், நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட்டு பை. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க கீ லெவல்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு, வேலிடான பிரேக் அவுட்டை ஃபைன் பண்ணுறோம். அந்த வேலிடான பிரேக் அவுட் எப்படி ஃபைன் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஏரியா லெவலு இங்கே அப் சைடில் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே ரீடெஸ்ட் கொடுத்து இந்த கேண்டில் புல்லிஷ் தானே போயிடணும், ஏன் இது ஃபெயிலியர், சரி ஓகே ஃபைன், இங்கே ஃபெயிலியரு. இதே மாதிரி இந்த லெவலில் ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கே இந்த பர்டிகுலர் கேண்டில் பாருங்கள், டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 9th செப்டம்பர்ன்றது ரீடெஸ்ட் கொடுத்து செல் தானே இருக்கணும், ஏன் பை, இதெல்லாம் மேட்ரு. என்னென்னா இங்கே எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, செகண்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறோம்.
ஓகேங்களா. பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் வேலிட் பிரேக் அவுட்டா இல்லை இன்வேலிட் பிரேக் அவுட்டாக பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது? ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது மார்க்கெட்டோட ட்ரெண்டு. மார்க்கெட்டோட ட்ரெண்டு தான் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரையும். ஓகேங்களா, இந்த சார்ட்டை பொறுத்த வரையும். ஓகே, ஸோ இதோடைய மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்டு, ரைட்? நீங்கள் பார்த்துக்கனாலே தெரியும் அப் ட்ரெண்டு. ஸோ இதில் ப்ரீவியஸ் ஹைன்றது இந்த ஏரியா, லோ இந்த ஏரியா. இங்கே பிரேக் பண்ணலை, இங்கேயும் அப்சைட்லேயும் பிரேக் பண்ணலை. நடுவில் இருக்கக்கூடிய கன்சல்டேஷன்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட்டில் டவுன் வந்திருக்கா, டவுன் வந்துட்டு அகெயின் அப்பு, அகெயின் டவுனு, இதெல்லாம் இன்டர்னல்ஸு. ஸோ மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டு நீங்கள் அப்சைடில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸை தான் பார்ப்பீங்க, அப்சைடில் இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டு. ஓகேங்களா, இந்த வேலிட் கேண்டில் பிரேக் அவுட் கண்டுபிடிக்கிறது கூட அட்வான்ஸ் லெவலில் ஸ்டஃப் இருக்குது, டெக்னிக்கல்ஸை. நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லிட்டுருக்கேன்னா, இங்கே ட்ரெண்டு என்ன, மேஜர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது தான் மேட்ரு, அது சொல்லிகிட்ருக்கேன். பட் ஆனால் இன்டெப்த்தாக போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேண்டில்ஸே நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. இந்த லோ ஹை இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடலாம், அதாவது ஃபைன் பண்ணிடலாம் வேலிட் பிரேக் அவுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த ஓவரால் ட்ரெண்ட்லாம் இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் இந்த ஏரியாவை பார்த்து மட்டுமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இதுலேயே வந்து எஸ்என்ஆர் இந்த வேலிட் பிரேக் அவுட் கண்டுபிடிக்கிறதுலேயே அட்வான்ஸான ஸ்டஃப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எங்கள் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு வேலிடு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த ஏரியா பார்க்குறோம். இந்த ஏரியா பிரேக் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா 30 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறோம். 30 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் அப்சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அகெயின் இது இங்கே ரீடெஸ்ட்டு, அகெயின் பை. ஓகேங்களா, 30 மினிட்டில் இங்கே ரீடெஸ்ட் ஆகக்கூடிய கேண்டில்ன்றது எங்கல்ஃபிங் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை ஹேமர் கேண்டிலாக இருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில். பட் ஆனால் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைக் அது இந்த மாதிரி கேண்டில், எங்கல்ஃபிங் கேண்டில், இல்லை ஹேமரு, இல்லை ஸ்பின்னிங் டாப்பு, இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டில்ஸு. ஓகேங்களா, அதுவாக இருக்கலாம். பட் ஆனால் 30 மினிட்டில் இருக்கணும், அது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கணும், அது மஸ்ட்டு. சேம் திங் இந்த 50 இந்த இண்டிகேட்டர் பார்த்துக்கோங்க, டிஎம்ஏ. அது நீங்கள் இண்டிகேட்டர் பார்ட்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா SSSMA, இதுதான் அது. செட்டிங்ஸ் பாருங்கள், 50-20. ஓகேங்களா, 50ன்றது ரெட்மா, ப்ளூன்றது 20மா, ப்ளூன்றது 20மா. ஓகே, ஸோ நான் இந்த கேண்டலை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இப்போது இங்கே நான் ஸ்விட்ச் பண்ணுறேன் லோயர் டைம் ஃப்ரேமில் 30 மினிட்டா. ஸோ கைஸ், இந்த ஏரியா, அதாவது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் டே, அதாவது 9 செப்டம்பர் மாதம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேர் அப்படின்றது கோல்டு இல்லையா, இதில் 3 செஷன்லேயும் ஆக்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு, வால்யூம் இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லண்டனும் நியூயார்க்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேன்றது ப்ரீவியஸ் டே டியூஸ்டே அப்படின்றது இந்த சைட்லேயே கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, ஒரு டே கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கு புல்லிஷ் அப் சைடில். ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு, கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷனாக புல்லிஷ்க்கு. இங்கேருந்து ஏன் பை போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் 50 மாவை டச் பண்ணலைன்னு அர்த்தம், ஒரு டீப்பான புல் பேக் நம்மளுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்கேஸ் டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் டச் பண்ணியிருக்கு. சேம் டைம் இது என்ன டைமு, 2 o'clock லண்டன் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ அந்த டைமில் இந்த ஏரியாவில் சப்போர்ட்டு டச் ஆகிருக்கு 50 மாவை, அதாவது இந்த ரெட்டு சப்போர்ட்டையும் டச் பண்ணியிருக்கு, இந்த 50 மாவும் டச் பண்ணியிருக்கு. சேம் டைம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஹேமரும் பேட்டர்னும் போட்டிருக்கு. அப்போது இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா 30 மினிட்டில் ஒர்க் முடிஞ்சிச்சு, 30 மினிட்க்கான ஒர்க்கு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கேண்டில் கன்ஃபர்மேஷன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா இந்த டைம் பார்த்துக்கணும், இது என்ன டைமு, 2 o'clock. அப்போது இந்த 2:30க்கு டைமை ஸ்விட்ச் பண்ணுறோம். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் நடந்து க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, உடனே 5 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணி 10th செப்டம்பர் இந்த பர்டிகுலர் கேண்டில் 2 o'clock முடியுது. இந்த கேண்டிலோட
நம்மளோட கேண்டில் கன்ஃபர்மேஷன், எதிர்பார்த்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ன்றது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலில் இருந்து, அது 2.5 இருந்து நம்ம இந்த கேண்டில் 5 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்சைடில் போகுது பார்த்தீங்களா? இது யூஸ்வலாக என்ன மாதிரி ஆகும்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எஸ்எம்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா லோ, அதாவது இந்த சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டச் பண்ணிவிட்டு ஒரு லோ, ஹை, அகெயின் லோ, இதில் இந்த லோ ஏரியா, ஹை ஏரியா, லோ ஏரியா, ரைட்? இப்போது இந்த ஒரு பர்டிகுலரை யூஸ்வலாக நான் சொல்கிறேன், இந்த 2.5 வரும் இல்லையா, 2.5 கேண்டில், இந்த மாதிரி டைமில் அப்சைடில் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கோம். இங்கே 2 o'clock முடிஞ்சிருக்கும். 2.5 நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பிரேக்கிங் ஃபேஸு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்வெர்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இம்பல்ஸை இங்கே இருந்து ப்ரீவியஸாக எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு பை போகும். இது ரெகுலர் பேஸஸில். ஓகேங்களா? ஆனால் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட மெத்தடு அது கொஞ்சம் மாறி இருக்கு. என்னென்னா லோ, ஹை, லோ, ஹை, லோ. இங்கே இது ஒரு டைப் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனால் விக்கு இருக்குது ப்ராப்பராக இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஆனால் நான் இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ணுவேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட டைப்ஸ், மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அதில் இது ஒரு மெத்தடு. நீங்கள் இந்த மெத்தட்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். ஸோ இங்கே 2 o'clock கூட இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எதிர்பார்க்குறதுன்றது அகெயின் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பேருக்கு பார்த்தீங்களா, அப்சைடில் ப்ரீவியஸில் ஹையை பிரேக் பண்ணி அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இங்கே ஹையை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறமா லோ, அதாவது கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தானே இது. இங்கே கீழே பார்த்தீங்களா விக்கு இருக்கா, இதெல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா, அதாவது 1 minute போனீங்கன்னா இதில் ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? ஹை டைம் ஃப்ரேமில் இது விக்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிடுச்சு. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா ட்ரேடு ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ஒரு கேண்டில் 5 minute கேண்டில் கன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபியூ பிப் கீழே. யூஸ்வலாக நான் இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறது கிடையாது இந்த ஆர்டர் பிளாக்கில். ஓகேங்களா? ஆனால் இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை பிளைண்டாக இந்த இடத்துல வெறும் பை லிமிட்டு, செல் லிமிட்டுன்னு சொல்லி போட்டு வச்சதெல்லாம் போட்டுடலாம், பெண்டிங் ஆர்டர். ஸோ இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன், இங்கே ஃபியூ பிப் கீழே ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட்ன்றது சொல்கிறேன். ஸோ கைஸ், இங்கே நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருடைய டைப்ஸ் மட்டுமே அரௌண்ட் இங்கே ஒரு 11 to 12 டைப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்ருக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் இந்த டைமிங்ன்றது ரொம்ப காஷியஸாக இருங்க, அட்டென்ஷன். ஸோ 2 o'clock வரையும் இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. புல்லிஷ்க்கு 2.5க்கு கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் இந்த மாதிரி யூஸ்வலாக நடக்கும். 2.5க்கு இங்கே 2 o'clock இங்கே முடியும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் புல்லிஷ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். புல்லிஷில் போயிட்டு அதாவது 30 minute கேண்டில்ன்றது இந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் கேண்டில் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா 5 minute இங்கே இந்த ஒரு புல்லிஷில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணி, மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரீமில் டேப் பண்ணி பை போயிடும். இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் பார்க்க போகிறது கிடையாது. அப்புறம் இங்கே இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க் பண்ணணுன்றது கூட கிடையாது. ஆனால் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான், டைப்ஸ் மாறுது. ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. இந்த ஆர்டர் பிளாக்ன்றது காமன் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்சி. இங்கே இம்பேலன்ஸ்லாம் கிடையாது. இம்பேலன்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பிளாக்கு டேப் ஆயாச்சு. கேண்டில் கன்ஃபர்மேஷன் பை. ஸோ ட்ரேடும் எடுத்தாச்சா. ஸ்டாப் லாஸ்ன்றது ஃபியூ பிப் கீழே. இங்கே ட்ரேடுடைய ஆர்ஆர்ன்றது 1:24, வாட். ஸோ அரௌண்ட் இது தான் என்னோடய டேக் ப்ராஃபிட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஹை, செகண்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஹை. இதெல்லாம் 1:41. இதெல்லாம் வந்து நீங்கள் டிபிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெய்லி லெவல்ஸு, அதாவது இந்த ஏரியான்றது ரீசெண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு, ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை அது இந்த ஹை இல்லையா, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹையை கன்சிடர் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்த ஹையை அடுத்த நாளுடைய ஹை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது டே ட்ரேடிங்கில் இருந்து ஸ்விங் ட்ரேடிங் போயிடும். இங்கே டேக் ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு ஒரே நாள் அடிச்சிடும், ஃபியூ ஹவர்ஸ்லேயே அடிச்சிடும்.
கோல்டெல்லாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் எடுக்கணும்னா இதே 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் அடிச்சிடும். ட்ரெண்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா. சரிங்களா? இதுலேருந்து ஹோல்டு பண்ணால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்ஆர் இது ஆக்சுவலாக. 1:44. இந்த மாதிரிலாம் யாராலும் ஹோல்டு பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அடுத்த இந்த டேக் ப்ராஃபிட்ன்றது ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெய்லியோட ஹை. இதுதான் டேக் ப்ராஃபிட் இன்ட்ரா டேக்கு. இதுவும் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது 4 ஹவர்ஸ்லேயே டிபி ஹிட்டு. ஆக்சுவலாக 4 to 5 ஹவர்ஸ்லேயே டிபி ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ கைஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுவீங்க, பார்த்துட்டு அப்புறம் ஒரு வேலிடான பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. அந்த வேலிடான பிரேக் அவுட்ன்றது ட்ரெண்டை பேஸ் பண்ணி இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரீடெஸ்ட் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணுவீங்க இந்த ஏரியா ரீடெஸ்ட்டுக்காக. ஒன்ஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட்டை டச் பண்ணதும் கேண்டில் இந்த டேவோட அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே லைக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டேப் பண்ணதும் 30 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. 30 மினிட்டில் இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நடக்கும், அதுக்காக வெயிட் பண்ணணும். புல்லிஷில் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்றது 50 மாவை டச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்க 50 மாவை டச் பண்ணணும் கேண்டில் கன்ஃபர்மேஷன். அண்டு இந்த ஒரு கேண்டில் அப்படின்றது நம்மளுடைய செஷன் டைமு. அதாவது ஒரு பேருக்கு ஒரு மாதிரியான செஷன்ஸ்ன்றது ஆக்டிவேட் ஆகும். அந்த செஷன்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அந்த பேர் இந்த செஷனில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சேனல்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? பெஸ்ட்டு டைம் டு ட்ரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ட்ரெண்ட்ஸ் டைமிங் அப்படின்னு சொல்லி ட்ரேட் டைமிங்ட்டு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் அதிலே புரிஞ்சிடும் எந்த டைமிங்கில் எந்த பேர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நீங்கள் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு சப்போர்ட்டு இந்த 50 அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. 5 மினிட்டில் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், இது ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன்றது 1 o'clock முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். புல்லிஷ் கேண்டில்ன்றது இந்த மாதிரி போய் முடிஞ்சிருக்கும் கேண்டில் க்ளோஸு. ஓகேங்களா? ஓப்பனிங் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் க்ளோஸு, போன 30 மினிட்டோட க்ளோஸு. அப்புறம் இந்த 30 மினிட்டோட க்ளோஸுன்றது அபோவில் இருக்குது. அப்போது இந்த புல்லிஷ் தானே அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது 1 o'clock கேண்டில்ன்றது அப் சைடில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு 30 மினிட் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸை 5 மினிட்டில் மார்க் பண்ணுவீங்க. நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறதுன்றது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மட்டும்தான். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா 2 ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 0.5% 0.5% ரிஸ்க் எடுக்கலாம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நான் ப்ரிஃபர் பண்ணுறது அகேன்னு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், அதாவது கீழே இருக்கக்கூடிய பாட்டம் ஆர்டர் பிளாக். இந்த ஏரியா தான் இங்கே 1 o'clock முடியுது. 1:05க்கு நெக்ஸ்ட் 30 மினிட் கேண்டில் இந்த ஏரியாவை ரீடெஸ்ட் கொடுத்து பை போகும். இங்கே போகும்போது நீங்கள் சிம்பிளாக இந்த இடத்துல பை லிமிட்டை வைக்கலாம். நான் பை லிமிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா எனக்கு இங்கே வாரத்துக்கு 2 செட்டப் தான் கிடைக்கும். ஆனால் கிடச்சிது அப்படின்னா அது ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி பை லிமிட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோன்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா இங்கே ஆர்ஆர்ன்றது ரிடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இங்கே எனக்கு இங்கே யூஸ்வலாக 1:18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர் லைக் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது 1:12 மாறலாம், இல்லை 13 மாறலாம். எனக்கு அது நான் லாஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இங்கே பெண்டிங் ஆர்டர் ஷார்ப்பாக இருக்கணும் என்ட்ரின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பை லிமிட் வைக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபியூ பேர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 5 பேர்ஸ்ன்றது மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறேன். இங்கே இவ்வளோ பேர்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லா பேர்ஸ்லும் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? கோல்டுலேயும் ஜிபிபி யூஎஸ்டிலேயும் ஒரே நல்ல என்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோல்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிவிலேஜ் கொடுப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிபிபிக்கும் ஈரோக்கும் ஒரே நல்ல பை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஜிபிபிக்கு தான் ப்ரிஃபர் கொடுப்பேன், அதாவது ப்ரிவிலேஜ் கொடுப்பேன். யூரோ யூஎஸ்டியில் விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். அதனால் எனக்கு பேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு 3 பேரோ இல்லை 5 பேரோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக போகும். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு ட்ரேடில் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதேமாரி அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னா அது எமோஷன் பிரச்சனை ஹோல்டு பண்ண முடியல என்னால். அப்புறம்
ரிஸ்க் அதிகமாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் எமோஷன் பிரச்சனை. டெக்னிக்கலை பொறுத்த வரையும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் 0 நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடான ஸ்டஃப் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் என்ன கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். அண்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணலாம். சிக்னல்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி பிஃபோர் 30 அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கும் அந்த சிக்னல் குரூப்பில். லைஃப் டைம் ஆக்சஸ். அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஓகே guys, thank you. See you soon.